ஹாய், வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். ஹாப்பி நவராத்திரி முதலே சொல்லிக்கிறேன். நாங்கள் நேற்று போயிருந்தோம் மயிலாப்பூர் நார்த் மாடா ஸ்ட்ரீட்டுக்கு. பிஎல்டிலேருந்து தான் நான் எடுக்க ஆரம்பிச்சினேன். ஏன்னா அங்கே தான் பார்க்கிங் பண்ணோம். கஸ்டடி ஸ்ட்ரீட் ரோட்லேருந்து தான் அங்கே பார்க் பண்ணிட்டு தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ முதல்லேருந்து வர முடியல, கடைசியில் முதல்ல ஸ்டார்டிங் ரோடில் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் கொடுக்குறேன். மற்றபடி எதெல்லாம் புதுசோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது 3வது டேக் ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஆர்டரே இல்லாமல் பேசின மாதிரி இருந்தது. ஸோ முதல்ல பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப அவங்களும் ஹையாக ரேட் கொடுக்குறாங்க, கோட் பண்ணுறாங்க. நம்மளும் அடிமாட்டு விலைக்கு விற்கிறோம். பட் நீங்கள் நார்மலாக கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் இந்த 4 இயர்ஸில் எக்ஸார்பிட்டண்ட்டாக ஆகிடுச்சு எல்லாமே, ரேட் எல்லாமே. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பார்கெனே இல்லாமல் தான் வாங்கணும். அதுக்கு இவங்கக்கிட்ட 60 to 70% அவங்க கேட்குற விலையில் 50லேருந்து 70க்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி இருக்குது, சைஸு, பேப்பர் மெஷ்ஷாக இது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ப்ரைஸை கோட் பண்ணலாம். ஆன்லைனாக கண்டிப்பாக அவங்களால பார்கெயின் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த ப்ரைஸ் விஷயம் அவங்களும் ரொம்ப ஹையாக சொல்கிறாங்க. ஒரு பாவை விலைக்கு ஒரு கன்சிடரபிள் சைஸு 2000 சொன்னாங்க. அதுவே யாருமே வாங்காமல் போனாங்க. நிறைய பேர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, நானும் வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு எல்லாமே ரிப்பீட் பொம்மை மாதிரி தான் இருந்தது. செட்டு இருக்கான்னு கேட்டேன். செட்டு எதுவும் புதுசாக இல்லை. பட் நீங்கள் ஒரு சிங்கிள்னால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இங்கே 2 வீக்ஸ் பேக்லேருந்தே வச்சேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. நான் நிறையா செட்டாக வாங்கி வச்சுருந்தேன். அதனால் எனக்கு புதுசாக செட்டு என்ன வாங்குறதுன்னு தெரியல. இன்னொரு வாட்டி தான் போய் பார்க்கணும் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வாட்டி கேப்சர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. வெளில ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்போ என்னென்னலாம் பொம்மை புதுசாக வந்திருக்கு அப்படின்றத அந்தந்த டைமுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த டெம்பிள், இந்த கோபுரத்தை வச்சு இருக்கிறது எல்லா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 ஷாப்ஸில் பார்த்தோம். அண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராசி பலனுக்காக வேண்டி ஒன்று இருந்தது. இந்த கோபுர செட்டு கூட ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட், நார்த் மாடா ஸ்ட்ரீட்டில் இது இருக்குது. இது ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட நீங்கள் வாங்கணும், புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் சின்னது கொலுவை பெருசாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொம்மை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது. நிறைய கிருஷ்ணலீலால ஆட் பண்ணியிருக்காவும் செஞ்சுருக்காங்க. இந்த தான் உங்களுக்கு இந்த பிளாக் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு ராசி பலனுக்காக வேண்டி ஒரு இது போட்டிருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு ஓம் போட்டு இருக்குது பாருங்கள், சரவணபவ அது நல்லா தான் இருக்குது. உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் போய் நிதானமாக பார்த்து வாங்குங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு யூனிக்காக ஒவ்வொருத்தர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு இடத்துல கிடைக்கிறது இன்னொரு இடத்துல இருக்குமா, ஒரு பீஸ் இருக்காதான்னு தெரியாது நமக்கு. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் தான் புதுசாக ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. அதுவும் நல்லா தான் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இடத்துல நாங்கள் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. அந்த பீஸை மட்டும் உங்களுக்காக நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். அது எங்கே வருதுன்றதை நம்ம தேடுவோம் இப்போ. ஸோ அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி தேரில் இருக்கிற தேரோட்டி மாதிரி இருக்குது. அது ஒன்று இருந்தது. அது நான் சூரியனா இல்லைன்னா கிருஷ்ணரான்றதை நான் கண்டிப்பாக பார்க்கல. அது ரெண்டாவது உங்களுக்கு சிங்கிள் பொம்மை எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக பெயிண்டிங்கோடு ரொம்ப அழகாக இருந்தது. சிங்கிள் பொம்மை நல்லா இருந்தது. அப்புறம் விருந்து வைக்கிறது, என்னது விநாயகர், கிருஷ்ணர் எல்லாம் வச்சு விருந்து வைக்கிறது, அதுவும் இருந்தது. ஸோ இந்த இடத்துல இங்கே உங்களுக்கு பார்சாரதி இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான். இங்கே பார்சாரதி அண்டு ருக்மணி அம்மா நல்லா வச்சுருந்தாங்க எல்லாருமே. இந்த இப்போ ஃபுல் ஸ்விங்கில் போகிறது இவங்களது தான். பிரேஸ்லெட்டு
அப்புறம் வந்து வளையல், அப்புறம் மணி, பாசி மணி. அதுதான் வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து 3 இடத்துல கடை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா பசங்கக்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. நல்லா வந்து பிரேஸ்லெட் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா. ஓகே வந்துட்டார், அயோத்திய ராமர் வந்துட்டார். ஸோ அங்கே பிளாக் கலரில் இருக்க பாருங்கள், இதுதான் அயோத்திய ராமர். எனக்கு தெரிஞ்சு இது ஒரே ஒரு பீஸ் தான் நான் ஃபுல் நார்த் மாடா ஸ்ட்ரீட்டில் பார்த்தது. மற்றபடி இல்லை. கிருஷ்ணலீலாவில் நிறைய ஆட் ஆன் ஆகிருக்கு. நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய இதில் கிருஷ்ணலீலா ஆல்ரெடி இருக்குன்னா. பானிபூரி செட்டெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கே வந்துடுச்சு. இந்த தான் அந்த தேர் இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு சூப்பர் சைஸில் இருக்குது. அப்புறம் வீடு கிணறு எல்லாம் வந்து வுட்டில் பண்ணி ப்ளைவுட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க் ஐட்டம்ஸ் வந்து ரியலாகவே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக சின்ன பொம்மைகள் நல்லா வந்து இருக்குது. நீங்கள் வந்து பசங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஜாலி ட்ரிப்பாக நீங்கள் போய் காமிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம் பசங்களுக்கு. இப்போ வந்து ஃபோனை கொடுக்காம கூப்பிட்டு போங்க பசங்களை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பேசுகிறதே தெரியல. நம்மளே நம்ம அம்மாக்கிட்டேருந்து பாதி தான் கற்றுக்கிட்டோம். நம்ம பசங்க வந்து நம்மக்கிட்டேருந்து ஒன்றுமே கற்றுக்காமல் போயிடுமேன்றதுனால நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த பார்கெனிங் டேலண்ட்டுன்றது கிடையாது. எங்கள் அம்மாலாம் வந்து கரெக்டாக வந்து 40%லேருந்து ஆரம்பித்து 60%க்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு வந்து 10% வந்து லாபமாக தான் இருக்கும். அதில் நான் வந்து 70ல் ஆரம்பித்து 80ல் முடிப்பேன். ஸோ எனக்கு வந்து 10% வந்து 10 to 20% நஷ்டம்தான். பட் ஓகே, நம்மளுடைய விலைவாசிக்கு அவங்களும் வந்து ஈடானும். அண்ட் ஆன்லைனில் வந்ததுனால எல்லாருக்குமே பிஸ்னஸ் வந்து அடிப்படை தான் செய்யுது. ஏன்னா எல்லாருமே நம்ம வீட்டில் இருந்தே வீட்டுக்கே பொம்மை வந்துடுது. அப்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஆன்லைனில் வந்து பார்கெயின் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுதான் சொன்னேன், சூப்பராக இருக்குது. பிஃபோர் இட் எண்ட்ஸ் நீங்கள் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பாரிஸ் வரலும் போகிற மாதிரி இருக்கும். மற்ற அங்கே இருக்கிற ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும் விலை. அதுக்கு இவங்களுக்கான நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து மயில் வந்து இருந்தது, நல்லா இருந்தது. இது வந்து பெரிய விநாயகர், பெரிய கிருஷ்ணர் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருந்தது. நீங்கள் வந்து போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பசங்களோட வந்து இன்ட்ரோ பண்ணிவிட்டு எல்லா பொம்மையும் வரலாம். பார்கெனிங்கும் நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் வச்சுக்கோங்க. 60 to 70% நீங்கள் கொடுக்கலாம் காசு. ஏன்னா இது ஒன் டைம் தான். அவங்க வந்து ஆன்லைனில் இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தேவகி வந்து ஜெயிலில் இருக்கிறத கூட போட்டிருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன், கிருஷ்ணலீலாவில் கொஞ்சம் ஆட் ஆன் ஆகிருக்கு. மற்றபடி வந்து ஃப்ரண்ட்லேயே போனீங்கன்னா எல்லாம் அதே ரிப்பீட் பொம்மை தான். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். பாய், ஹாப்பி கோலு.